கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் இயேசுவோடு என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். சுவிசேஷத்தை அறிவிப்பதோ சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதோ தடை செய்யப்பட்டிருந்த அந்த நாட்களில் 19 வயதே நிரம்பிய இளைஞன் உள்ளத்திலே இயேசுவையும் கையிலே வேதத்தை சுமந்து கொண்டு புத்த மத நாடாகிய திபெத்திற்கு கடந்து செல்கின்றார். சுவிசேஷத்தை எல்லா இடங்களிலேயும் மிகுந்த வேகத்தோடும் கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் ஆவேசத்தோடும் பிரசங்கித்து வந்தார். புத்த மத தலைமை லாமாக்கள் இருக்கின்ற அந்த நேர்த்தெருவிலே சுவிசேஷம் அவர் அறிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது புத்த மத தலைமை லாமாக்களால் பிடிக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு மரண தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டது. மரண தண்டனையாக ஒரு பால் கிணற்றிலே போட்டு அதை மூடி விடுவார்கள். அவ்விதமாகவே சாது சுந்தர் சிங் என்கிற அந்த 19 வயது நிரம்பிய இளைஞர் அந்த பால் கிணற்றிலே போடப்பட்டார். கிணற்றுடைய வாயிலை மூடிய புத்த மத லாமா அதை பத்திரமாய் பூட்டி சாவியை தன்னுடைய இடுப்பிலே சொருகி கொண்டார். அந்த கிணற்றின் அடியிலே சென்று சேர்ந்த அவர் தோள்பட்டை எலும்பிலே காயம் ஏற்பட்டு மிகுந்த விரக்திக்குள்ளாக மாறிவிட்டார். சுவாசிக்க போதிய அளவு ஆக்சிஜன் கிடைக்கவில்லை. எங்கு பார்த்தாலும் பிணங்கள், பயங்கரமான துர்நாற்றம், பயங்கரமான குமட்டல். சில நிமிடங்களில் மயக்கமற்று போனார். ஆனாலும் உள்ளம் ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தது. சில மணி நேரங்கள் தாண்டி ஒரு அசரீரிய சத்தம் கேட்கிறது. சுந்தர் சிங் மேலே வா என்று அசரீரிய சத்தம் கேட்கின்றது. பார்த்தால் தங்க கயிறு ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கிறது. தனக்கு பலனில்லாத நேரத்திலேயும் தன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனுடைய பலனை தன் சரீரத்திலே உணர்ந்தார். அந்த கயிற்றை இறுக பற்றி கொண்டு மேலே அவர் வந்தார். வந்து பார்த்தால் வாழ்வில் இதுவரையிலும் கண்டிராத பழங்கள், பானங்கள் அவருக்காக தயார் நிலையில் இருந்தது. அவற்றை புசித்தார். அந்த பானங்களை பருகினார். பயந்து இந்தியா வந்துவிடவில்லை. எந்த இடத்திலே தான் கைது செய்யப்பட்டாரோ அங்கே இயேசு நல்லவர், இயேசு ஜீவிக்கிறார் என்று மறுபடியும் பிரசங்கம் பண்ணினார். ஆச்சரியப்பட்ட புத்த மத தலைமை லாமா அவரை, நான் கைது செய்து நான் மரண தண்டனை வழங்கிய கைதி அல்லவா இவன் என்று மறுபடியும் பார்த்து உறுதிப்படுத்தி கொண்டு தன்னுடைய அறையிலே பார்க்கின்றார். இடுப்பிலே சாவி தொங்கிக் கொண்டு இருக்கிறது. இது என்ன ஆச்சரியம் என்று ஆச்சரியப்பட்டு அவரிடத்தில் வந்து இயேசுவை பற்றி அதிகமாக அறிந்து அன்றைக்கே அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டாரான். அன்பு என்னுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அவரே ஜீவனுள்ள தேவன், அவரே சர்வ வல்லமுள்ள தேவன். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யவும், உங்கள் வாழ்க்கையை மாற்றவும், உங்கள் மூலமாக அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கவும் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு ஒரு விஷயம் கூட இந்த சுந்தர் சிங்கை போல உங்கள் வாழ்வை ஆண்டவருக்காய் கொடுங்கள். உங்கள் வாழ்வு அநேகருக்கு ஒளி கொடுக்கட்டும். கர்த்தர் தாமே இந்த காலை வேளையில் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவாராக. தேவ கிருபையும் சமாதானம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஜெபிப்போமா? கிருபையினால் நேசிக்க நல்ல ஆண்டவரே, பரலோகத்தின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஜீவ ஒளியாக இயேசுவே, உம்முடைய அன்பு ஆசீர்வாதம் இந்த வார்த்தைகளை கேட்க ஒவ்வொரு மக்களையும் கடந்து வருவதாக. இந்த ஒளி அநேகருக்கு அவர்கள் அறிவிக்க, இந்த வெளிச்சத்தை அநேகரை அழைத்து வர கிருபை தார். பெரிய காரியங்களை செய்தார்கள். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.